வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துகள். முதலில் உங்களுக்கு எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். இன்று 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025. இன்றைய கிழமை திங்கட்கிழமை. இன்று கோச்சாரத்தில் சந்திரன் கன்னி ராசிக்குள் செல்கிறார். கன்னி ராசிக்குள் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் இன்று காலை சூரிய உதயத்தில் தொடங்கும் பொழுது சுய நட்சத்திரமாகிய சந்திரனுக்கென்றே கொடுக்கப்பட்ட ஹஸ்த நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இரவு 8:17 சித்திரை நட்சத்திரத்திற்கு மாற்றம் அடைய இருக்கிறார். ஸோ இன்று நாள் முழுவதும் ஆளுமைக்குடைய நட்சத்திரம் சந்திரனுக்கு சுயசாரமாக காலச்சக்கரத்தின் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிநாதன், இவங்களுக்கு ராசியை பார்ப்பது ஒரு நல்ல பலன். இருந்தாலும் இன்று கோச்சார சந்திரன் சுகஸ்தானத்திற்குடையவர் 6ஆம் வீட்டில் மறைந்திருப்பது ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஓரளவிற்கு கவனமாகவே இருப்பது நல்ல நிலை. என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் மேஷ ராசிக்கு ஏதோ ஒரு விரயம், ஆரோக்கிய விரயம், மருத்துவ விரயம், ஏதோ ஒன்று இவங்களுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு தொல்லையான பலன்களாகவே நடந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை விரயஸ்தானத்தில் உள்ள சனியினுடைய தொல்லையினால் மேஷ ராசிக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு தொல்லையான நிலை, விரயங்களை நோக்கிய ஒரு ஆரோக்கிய பிரச்சனைகள் அச்சுறுத்தி கொண்டே இருப்பது ரொம்ப நிதர்சனமான உண்மை. இன்றும் இவங்களுக்கு சற்று பொறுமையாக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். மற்ற நிலையில் இவங்களுக்கு தொழில் ரீதியிலான உயர்வு, வருமானத்திற்கு சாதகமான கிரக நிலைகள், குடும்பத்தில் ஓரளவிற்கு மகிழ்ச்சி, நிம்மதி இருக்கும். ஓரளவிற்கு விரயங்களில் மட்டும் இவங்க கவனமாக இருப்பது தன்னுடைய ஆரோக்கியம், திருமண வாழ்வில் உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியம் முக்கியம். அடுத்தது ரிஷபராசிக்கு பார்க்கலாம். இவங்களுக்கு எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக இன்று நல்ல விதத்தில் நிறைவேறக்கூடிய நல்ல பலன்கள். தொட்டது துலங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குழந்தைகளோடு வாக்குவாதம் கூடாது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் அதிகம் தேவை. ரிஷபராசிக்கு சனியினோட பார்வை இவங்களுக்கு 3ஆம் பார்வையாக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்ப்பது எல்லா காரியங்களும் ஜெயிக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் அலைச்சல்களை கொடுத்து நிறைய ஒரு ஹார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய பலன் இருக்கிறது. இதனால் இவங்க கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் காட்ட வேண்டும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு சந்திரன் சுகஸ்தானத்தில் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அங்கு கண்டிப்பாக குழந்தைகளோடு இருக்கக்கூடிய 5ஆம் வீட்டோடு உள்ள பரிவர்த்தனையாக இருப்பதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் குழந்தைகளுக்கான சில விரயங்களுக்காக, அவங்களுடைய சில பிரயாணங்களுக்கான இது மாதிரி விரயங்கள் ஏற்படலாம். தன்னுடைய இடமாற்றத்திற்கான விரயங்களாகவும், பணி தொழில் ரீதியிலான சில இடமாற்றங்களுக்கான விரயங்கள், அதற்கான ஒரு முயற்சிகளை இவங்க எடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் பிரயாணங்கள் நன்மைகளை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தினால் எல்லா விஷயங்களும் ஏற்றமும் வருமானத்தில் உயர்வும் ஏற்படும். பணி உயர்வு, நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ், லாபமான நிலையில் இவங்களுக்கு அமைவதற்கு அதிக சாதகமான கிரக நிலை இருக்கிறது. அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கும் பொழுது கடகத்திற்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பலன்களாக அவங்களுடைய வீட்டில் உச்சநிலையில் இருக்கக்கூடிய பாக்யாதிபதி குரு இருப்பது நல்ல ஒரு பலன்கள், அற்புதமான மேன்மை, வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டம். இவர்களுக்கு நீண்ட நாள் மனக்குழப்பங்கள் தீரும், மனதில் மகிழ்ச்சி. இவங்களுக்கும் நிறைய பிரயாணங்களால் ஆதாயம், நிம்மதி, ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு நிலை, கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படும். ஆனாலும் புதிய முயற்சிகள் எது செய்வதாக இருந்தாலும் இன்றைய ஒரு நாளுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை. ஓரளவிற்கு திருமண வாழ்வை வெளிவட்டாரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக ஷேர் பண்ணாமல் இருப்பது நல்ல பலன்கள். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இன்று விரையாதிபதியான சந்திரன் குடும்பஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக பேச்சில் நிதானம், உணவில் அக்கறை, குடும்ப வாழ்வில் அதிக கவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள். முயற்சி ஸ்தானத்தோடு இருக்கக்கூடிய அந்த பரிவர்த்தனை, புதிய முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை நம்பி அவசரகதியில் முடிவெடுக்கக்கூடாது. பொறுமை உங்களுக்கு ரொம்ப உதவும். குடும்ப வாழ்விலும் அதிக நிதானமும் அக்கறையும் தேவை. வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது இன்று உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கும் பொழுது ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறார். கன்னி ராசி நண்பர்களுக்கு தொழில் லாபம் எல்லாமே ஓரளவிற்கு நல்ல ஒரு சீரான வளர்ச்சியையும் மனதில் இவங்களுக்கு மகிழ்ச்சியையும் கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சியான நிலை, அவர்களுடைய வாழ்வில் ஏற்றமான பணி தொடர்பான விஷயங்கள், வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை, இது போன்ற நல்ல பலன்கள் கன்னி ராசி குழந்தைகளுக்கு, கன்னி ராசி நண்பர்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிலை. இவர்களுக்கும் வருமானம் திருப்தி அளிக்கும், தொழில் லாபம் நல்ல விதமாக இருக்கும். ஆனால் கணவன் மனைவி இருவரும் தன்னுடைய ஆரோக்கியம், இருவரும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும், ரிலேஷன்ஷிப்பில் அதிகமான விட்டு கொடுப்பது இவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பையும் கொடுக்கும்.
அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு பிரயாணங்களால் நன்மை ஏற்படும். இன்று இருக்கக்கூடிய சந்திரன் 10 12ஆம் வீடாகிய விரயஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக சற்று விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய நிலை. சில பிரயாணங்கள், தொழிலுக்காக, பணிக்காக, ஏதாவது சில விஷயங்களுக்காக ஒரு அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். இல்லைனா விரயங்களை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இடமாற்றம் தொடர்பான விஷயங்களை தைரியமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏற்றமான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமாற்றம். தொழில் வளர்ச்சி, பிரமாதமான வளர்ச்சி பாதையில் செல்வது இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிலை. கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, ஓரளவிற்கு இருவரும் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்ல பலன்கள். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிகத்திற்கு பிடிவாதஸ்தானமாகிய 11ஆம் வீட்டில் உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தேவையில்லாத பிடிவாதத்தை தவிர்ப்பது, ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்ப்பது இன்றைய பலன்களுக்கு ரொம்ப சிறந்த நிலை. குழந்தைகளிடம் விட்டு கொடுப்பது, மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை சரிபார்த்து கொண்டு இம்ப்ளிமெண்டேஷன் செய்வது மிகுந்த ஒரு பாதுகாப்பு. ஓவராலாக இவங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் பொறுமை தேவை. முக்கியமாக திருமண வாழ்வில், ரிலேஷன்ஷிப் வகையில் ஆர்குமெண்ட்ஸ்னால் பிரச்சனை வரலாம். இல்லைனா இருவருடைய ஆரோக்கியத்திலும் ஏதாவது ஒரு சிக்கல் வரலாம். கவனமாக நீங்கள் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சுயதொழில் ரீதியிலான அதிரடியான சில மாற்றங்கள் இவங்களுக்கு நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. பொறுப்புடன் அதை சரியாக ப்ராசஸ் செய்து சரியான முடிவுகளை காலத்தே எடுப்பது ரொம்ப நல்ல நிலை. வருமானம் உயர்வு, பணி இதெல்லாமே ஒரு லாபமான நிலை. தொழில் வருமானம், பணி ஏற்றம் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு வருமானத்தில் ஒரு ஏற்றமான நிலையாக இருக்கிறது. இருந்தாலும் மனக்குழப்பத்தில் அதிக விரயங்களாக இருக்கக்கூடிய நிலையாக மனக்குழப்பம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு மருத்துவ விரயங்களாக ஒரு சில அதிக நேர ஒரு காலகட்டமாக இருப்பது. தொடர்ந்து எல்லா விஷயங்களிலும் இவர்களும் சூழலுக்கு ஏற்றாற் போல உடனடியாக அட்டென்டிவாக இருப்பது பெரிய நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசியுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஏற்றமான காலகட்டம் இன்று. மனதில் அதனால் மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படும். இவங்களுக்குமே பணி, வருமானம் ரீதியிலான உயர்வான ஒரு காலகட்ட நிலை. மகரத்திற்கு முக்கியமாக திருமண வாழ்வில் அதிக அக்கறை தேவை. கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் கூடாது. தொழில் விஷயங்களிலும் அதிக நிதானமாக இருப்பது, அவசரகதியில் முடிவுகளை தவிர்ப்பது மகரத்திற்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பது சற்று அதிக நிதானம், பொறுமை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் காட்ட வேண்டும். கணவன் மனைவி இருவருமே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவதும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு, இவங்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிலருக்கு குழந்தைகளுடைய நிலையில் அவங்களை அரவணைத்து செல்வது மட்டும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். தொடர்ந்து அவங்களால் இரிட்டேஷன் அடைந்தவர்கள், அது ரொம்ப சின்ன வயது குழந்தைகளாக இருப்பவர்கள், உங்களுடைய அட்டென்ஷன் அவர்களுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நீங்களுமே இன்று வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது அதிகமான நிதானத்தோடு இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு, எச்சரிக்கையாக இருக்கும். திருமண வாழ்விலும் கவனம் தேவை. புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுதும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருப்பது. ஜென்ம ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு கிரகம் 5இல் உச்சமாக இருப்பது, அவசரகதியில் முடிவுகளை தவிர்ப்பது, தொழில் ரீதியிலான விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக நிதானமாக இருப்பது மீனத்திற்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 திங்கட்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.